ஆமா, நீங்க எப்படி வீட்டை கண்டுபிடிச்சீங்க? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு பிரபல ஆர்டிஸ்ட், உங்க அண்ணன் ஒரு சிறந்த டைரக்டர். அப்படி இருக்கும்போது உங்க வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குமா? அன்னைக்கு டான்ஸ் ஸ்கூல்ல சந்திச்ச மாஸ்டர் பார்த்தேன். அவர்தான் உங்களை வந்து பார்க்க சொன்னார். நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சினிமால ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேங்க. இது என்ன பெரிய விஷயம்? அண்ணன் ஊர்ல இல்ல, வந்ததே ஏற்பாடு பண்றேன். சரிங்க. ஏன் மதன், டான்ஸ்ல செக்ஸ் அதிகமா இருந்தா ஜனங்க விரும்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சமீபத்துல நான் நடிச்ச படத்துல என் டான்ஸ் பார்த்துட்டு ஒரு ரசிகர் எழுதியிருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும். ஏன் செக்ஸ்னா உங்களுக்கு பிடிக்காதா? என்னங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன். என்ன மனுஷன், கொஞ்சம் கூட ரசனையே இல்ல. ஹாய் மதன். ஹலோ. ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன டைரக்டர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களே? டைரக்டர் கிளம்பி போயிட்டாரு. நீங்க என் கூட வீட்டுக்கு வாங்க, அண்ணன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள், ஆரம்பம் நல்லா இருக்குமே. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வாங்க மதன், பேசிட்டே போலாம். கம் ஆன். கமான் மதன். என்ன ராஜு, அண்ணன் வீட்ல இல்லையா? அண்ணன் இல்லைங்கம்மா, இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, நீ போய் காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. வாங்க உட்காருங்க மதன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. மதன் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களே. வாங்க மதன், பரவாயில்ல. இந்த ஊருக்கு கொஞ்சம் கழிச்சு விடுங்க. சாரி மதன், நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஆமா, நான் நடிச்ச படம் எதுவும் நீங்க பாக்கல? இந்த ஆல்பத்தையாவது பாருங்க. அண்ணா வந்துட்டார் போல இருக்கு. என்னம்மா கீதா, யார் இவரு? அண்ணா, இவர்தான் மிஸ்டர் மதன், நான் அடிக்கடி சொல்வேனே. நைஸ் மீட் யூ. ஹலோ சார். ப்ளீஸ் சிட் டவுன். நீ உட்காருமா. இவர் டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கே, வெரி ஃபேண்டாஸ்டிக். பரதநாட்டியத்துல லேடி டான்சர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆடுவாரு. மதன், பரதத்துல ஏதாவது ஒரு பீஸ் பண்ணி காட்டுங்களேன். ஏமா, நீயே சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு நான் டெஸ்ட் வைக்கணுமா என்ன? அதெல்லாம் வேண்டாம், நீ சொன்ன ரொம்ப கரெக்டா இருக்கும். இல்லம்மா, வந்தவங்களை உட்கார வச்சுட்டு நீயும் உட்கார்ந்துருந்தா இப்படி. போய் பிரமாதமா 3 காஃபி கொண்டா உனக்கு சேர்த்து. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதன். மிஸ்டர் மதன், சினிமாவில் சான்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. நானும் இந்த தொழில எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரையில கீதாவும் சினிமாவும் என்னோட 2 கண்கள் மாதிரி. கீதாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது நீங்க செஞ்ச பாக்கியன்னு தான் சொல்லணும். என் தங்கச்சியை பத்தி பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஃபேக்ட். அதுல சந்தேகமே இல்ல சார். உங்க தங்கச்சி மூலமா தான் எனக்கு டான்ஸ் குரூப்ல இடம் கிடைச்சது. டான்சரா இருந்தா மட்டும் போறாது, நீங்க பெரிய ஹீரோ ஆகும். மிஸ்டர் மதன், கலைஞர்னாலே அவருடைய முயற்சிகள்ல சோதனைகள் அதிகமா இருக்கும். விடாம முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ சார். அண்ணா, அதிகமா அட்வைஸ் பண்ணாதீங்க, அப்புறம் அவர் இந்த பக்கமே வரமாட்டாரு. ஏன் சார், நான் உங்களை ரொம்ப அர்த்தணும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. காபி சாப்பிடு. கீதா, இவரோட வளர்ச்சிக்கு
என்னாலான உதவிகளை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன சார் பாக்குறீங்க? என் தங்கச்சியை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு வைங்க, என்ன தூங்க விட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நானும் கிளம்புறேன் சார். அண்ணா, நான் அவரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ எஸ், தேங்க்யூ. ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம். பையனுக்கு அந்தஸ்து தான் கொஞ்சம் கம்மி, அதை நாம உருவாக்கிட்டா போச்சு. பாய். ஹாய் மதன். என்ன நீங்க என் கூட ஃப்ரீயா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களோட நிறைய பேசணும்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. டைம் ஆகுது, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மிஸ்டர் மதன், நீங்க கதை கவிதை எல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. கீதா, உங்களை ஒரு வழிகாட்டியா தான் நினைக்க முடியுதே தவிர வேறு விதமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இந்த கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க நடைமுறையை பத்தி நினைச்சு பாக்குறதே இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், வாங்க கொஞ்ச நேரம் பீச்ல போய் பேசிட்டு வரலாம். கீதா, நாம 2 பேரும் சேர்ந்து போனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்? ஒரே தொழில் செய்யறோம், அதுவும் ஸ்டுடியோக்குள்ள. இதுல மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறதா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை இல்லைங்க, நிஜம்தான். சாரி மதன், உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வரேன். கீதா, இப்பதான் வந்தியா? ஷூட்டிங் முடிஞ்சதா? சாப்பிட்டியா? என்னம்மா, என்ன இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? கீதா, கீதா, என்ன ஆச்சு? ஏன் அழற? ஷூட்டிங்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா. பின்னே அழுதுட்டு இருக்க. மாஸ்டர் ஏதாவது சொன்னாரா? அவர் ஒன்னும் சொல்லல. மதன் தான். யாரு? மதனா? ஏதாவது மரியாதை குறைவா சொன்னானா? இல்லைண்ணா, போர் அடிக்குதுன்னு பேச்சு கூப்பிட்டேன், அதுக்கு அவர் வரல. இதுக்காகவா? இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? பைத்தியம். இல்லைண்ணா, எனக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன, அவனு கோபுரத்தில் இருக்கிற புறாவா மாத்திடுறேன். அதுக்குள்ள திறமை அவன்கிட்ட இருக்குமா? உண்மையாத்தான் சொல்றீங்களா? ஆமாமா, நான் எடுக்க போற அடுத்த படம் ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட். அதுல அவன் தான் ஹீரோ. அண்ணா, இந்த பாருமா, நீ விரும்புற பொருள் இந்த சிந்துபாத்து கதையில வர மாதிரி 7 கடல் 7 மலையை தாண்டி இருந்தாலும் சரி, அதை எப்பாடுபட்டாவது கொண்டு கையில கொடுத்துருவேன். ஆனா அதுக்காக நீ அண்ணனை வந்து அனுமா இருக்கிற மாதிரிலாம் நினைச்சிட கூடாது. நீ எப்பவுமே கண்கலங்காம இருக்கணுமா? சரி சரி. ஏண்டி, கல்யாண பேச்சு எடுத்தாலே வேப்பங்காயாட்ட கசுக்குதே. உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஆரம்பிச்சு விட்டியா? அவ படிச்சவா, எல்லாம் அவளுக்கு தெரியும். சாப்பிடுற நேரத்துல ஏண்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? ஆமா, படிச்சவன் பொண்ண குத்துக்கல்லாட்ட உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள தானா வந்து குதிப்பானா? பாத்தியாடி, உங்ககிட்ட எத்தனை தடவை தலைபாட அடிச்சுக்கிட்டேன். சாப்பிடுற நேரத்துல கல்யாண பேச்ச பேசாதேன்னு. ஆமா, முடுக்குன்னா திடுக்குன்னு கோவம் வருது. இப்படியே சாப்பிடாம இருந்தா ஒரு நாளைக்கு தலை சுத்துதும்பா, ஒரு நாளைக்கு வாந்தி வருதும்பா. எல்லாம் என் தலை எழுத்து. வணக்கம் சார். ஹலோ, ஓகேமா இருக்கீங்களா? வர சொல்லி இருந்தீங்களாமே? ஆமா மதன், உங்களுக்கு அவசர வேலை ஒண்ணு இல்லையா? இல்ல சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. மதன், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கீதா உங்களை பீச்சு கூப்பிட்டதுக்கு நீங்க போக மறுத்துட்டீங்களாமே? ஆனா ஒண்ணு இல்ல, அதை என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா அவ்வளவுதான். அவங்களை அவமதிக்கிற மாதிரி நான் நடந்துக்கல சார். சேச்சே, நான் அப்படி சொல்ல மதன். நீங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப், அது எனக்கு தெரியும். ஆனா அது அவளுக்கு புரியலையே. நான் அப்படி சொன்னதுல அவங்க மனசு பாதிச்சிருந்தா அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட். மதன், என் சிஸ்டருக்காக சில விஷயங்களை வெளிப்படையாவே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லுங்க சார்.
என் மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயம் சொன்னாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மதன், நான் வாழ்றதே என் தங்கை கீதாவுக்காக தான். அவ கண்கலங்கிறான், அதை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு நான் வாழாம இருக்கனே, எதுக்காக? அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்கா? அதான் எனக்கு தெரியும் சார். எஸ், அவ உன்னை நேசிக்கிறா, மனப்பூர்வமா நேசிக்கிறா. அதனால அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறான். யோசிக்காத, அதுக்கு கைமாறா ஒரே படத்துல உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கி காட்டுறேன். அதுக்கப்புறம் பணம், வசதி, காரு, பங்களா எல்லாம் தானா வரும். கீதா, கீதா, ஏமா அழற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா. ஒண்ணும் இல்லையா? இந்த பாருமா, ஏதோ நடந்திருக்குது, உண்மையை சொல்லு. அண்ணா, மதன் என்ன விரும்பலையா? வேறொரு பொண்ண உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரா? அவ இல்லாம அவரால வாழ முடியாதா? என்ன மறந்துடன்னு சொல்லிட்டாரு. உன் கூட இவ்வளவு நாள் பழகிட்டு உன்னை அப்படி சொன்னா? அவன் வாழ்வுக்கும் வயிற்று பாட்டுக்கும் வழியமைச்சு கொடுத்ததே நீதானமா? இருக்கட்டும், இனிமே அவன் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு நான் பாக்குறேன். அண்ணா, அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவர் என்ன விரும்பலனாலும் பரவாயில்ல, நல்லா வாழ்ந்து பேரும் புகழோட இருந்தா அதுவே எனக்கு போதும். சேச்சே, உன் விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்காவது நடந்திருக்கேனா? அவன் தான் நன்றியை மறந்துட்டான், அதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாதான். அண்ணா, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பாருமா, அண்ணன் கோபக்காரனை தவிர முட்டாள் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீ கேட்டு எதையாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நீ விரும்புற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமைமா. வழக்கம் போல நீ சந்தோஷமா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா தான். தூங்குமா, படுத்துக்க. என்ன, அவன் கதையை முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், எங்களை விட அவன் முரணான இருக்கான். நான்சென்ஸ். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேண்டாம் வேண்டாம், அவனை எப்படி வழி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க. நீங்க போன்ல பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக ஒரு அப்பாவிய தண்டிக்கிறது நியாயம் இல்ல. என்ன மதன் விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோ அவரை கட்டாயப்படுத்துறது தப்புன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என் மேல உண்மையான பாசம் இருந்தா மதனை ஒண்ணும் செய்யாதீங்க, இதோட விட்டுருங்க.